கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. லூக்கா 2:32. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். ஆயத்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒரு காரியத்தை செய்வதற்கு பல நேரங்களுக்கு முன்பாகவோ, நாட்கள், மாதங்கள், வருடங்களுக்கு முன்பாகவோ திட்டமிட்டும் செய்யும் காரியங்கள். அவைகள் மிகவும் நேர்த்தியானவைகளாக முடியும். லூக்கா 2:21 முதல் 31 வரை உள்ள வசனங்களில் இயேசுவாகிய குழந்தையை விருத்த சேனம் செய்து அவரை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து தொழுது கொள்ள எருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு யோசேப்பும் மரியாளும் அவரை கொண்டு சென்றார்கள். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னும் மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் இயேசுவாகிய குழந்தையை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரஜாதியாருக்கும் பிரகாசிக்கிற ஒளியாக பரலோக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர். இந்த உலகத்தின் காரியங்களைப் போல சில மாதங்களுக்கோ வருடங்களுக்கோ முன்பாக அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இஸ்ரவேல் புத்திரர் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் கர்த்தருக்கு சொந்த ஜனம். இஸ்ரவேல் புத்திரர் தவிர பூமியில் வாசம் செய்யும் எல்லா ஜாதியாரும் கோத்திரத்தாரும் பிரஜாதிகள். ஏசாயா 9:1 அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் என்று கிமு 8வது நூற்றாண்டில் ஏசாயா தீர்க்கதரிசினால் முன்னுரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:13-14 வசனங்களில் கலிலேயாவுக்கு போய் நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். கலிலேயா ஏன் புறஜாதியருடைய நாடுகள் என்று பார்ப்போமானால் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் சாலமோன் ராஜா தனது மன விருப்பத்தின்படி கர்த்தருடைய ஆலயத்தையும் தனக்கு 2 அரண்மனைகளையும் கட்ட ஏராளமான கேதுரு மரம், தேவதாரு மரம், பொன் இவற்றை கொடுத்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு கலிலேயா நாட்டிலுள்ள 10 பட்டணங்களை வெகுமானமாக கொடுத்தார். எனவே சமாரியாவை போல கலிலேயாவும் வெளிநாட்டவர் குடியேறின இடங்களாக பட்டணங்களாக இருந்தது. அநேக வருடங்களுக்கு பின்பு இஸ்ரவேலர் மறுபடியும் சிறையிருப்பிலிருந்து மீண்டு இஸ்ரவேலில் குடியேறின போது யூதர்கள் எருசலேம், யூதேயா போன்ற முக்கியமான பட்டணங்களை புதுப்பித்து கட்டுவதிலே மிகவும் கவனம் செலுத்தினார்கள். கலிலேயாவை விட்டுவிட்டார்கள். கலிலேயா அழிக்கப்பட்ட நிலையில் பல 100 வருடங்களுக்கு குடியேற்றிருந்தது. கிமு 2வது நூற்றாண்டில் கலிலேயா மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு மிகவும் குறுகிய காலத்தில் அநேக கிராமங்களும் பட்டணங்களும் உருவாக்கப்பட்டு ஜனங்கள் குடியேறிய பகுதிகளாக மாறியது. அது கிபி 1ஆம் நூற்றாண்டில் 204 கிராமங்களும் 15 பட்டணங்களும் கொண்ட புதுப்பிக்கப்பட்ட கலிலேயாவாக மாறியது. பெர்ஷியா போன்ற பல ஆட்சியாளர்களின் கீழ் வசித்த பயிரிடும் வேலையை செய்யும் போனியேஷர்கள் மற்றும் இதர வேலைகளை செய்யும் கிரேக்கர்கள் கொண்ட கிராமங்களாக பட்டணங்களாக கலிலேயா மாறியது. இயேசு கிறிஸ்து இந்த பட்டணங்களிலிருந்து பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட இரட்சண்யம். இதையே சிமியோன் உணர்ந்தவராக குழந்தையாகிய இயேசுவை கையில் ஏந்தி கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் கட்டுக்கதைகள் அல்ல, அவை சரித்திர ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட உண்மை சம்பவங்கள். பிரஜாதி ஆகிய நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரட்சணத்தில்
குள் அடங்கியிருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கும் எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இருள் நீக்கும் வெளிச்சமாக இந்த உலகத்தில் அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவே, பாவியாகி எங்களை பிரகாசிக்க பண்ண உலக தோற்றத்திற்கு முன்னமே ஆயத்த பண்ணப்பட்ட இரட்சணமாகிய நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு எங்கள் குடும்பங்களையும், எங்களுக்கு அருமையானவர்களின் சந்ததிகளையும் வாழ்க்கைகளை பிரகாசிக்க பண்ணி நிரந்தர விடுதலை கொடுத்து உடைய ராட்சியத்தை இந்த கடைசி காலத்தில் கட்டும்படியாக எழுப்ப போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.